சரியான போர்ஸாக வருது, செம கூலிங்காக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் மேஜிக் மேன் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மினி ஏர் கூலர் தான் செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக ஃபேமிலியாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்காண்டி கிடையாது. நம்ம சிங்கிளாக நீங்கள் சோலாவாக இருக்கீங்க, ஒரு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காண்டி ஒரு மினி ஏர் கூலர் வந்து செய்ய போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறேங்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஏர் கூலருக்கு செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா, அதாவது பார்த்தீங்கன்னா டப்பா வாளி ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து எடுத்துக்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினா நமக்கு வந்து லீக் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து தேவைப்படும். அதில் வந்து டப்பாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2.5 PVC பைப் வந்து உள்ளே போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ட போட்டு எடுத்துக்குருவோம். பேப்பர்ஸ் ரவுண்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெட்டி எடுத்துக்குருவோம். மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோல் வச்சு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கலாம், பார்த்தீங்கன்னா இதை வெட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு கத்தி வந்து ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டு வச்சுருந்தீங்கன்னா ஈஸி சூப்பராக வந்து கட் பண்ணலாம். நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். வெட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொருனம்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உள்ளே போய் சொருகும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து உள்ளே போகணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து பைப் வந்து சொருகணும். நீங்கள் வந்து கத்திரிக்கோல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சாச்சி பிடிச்சி வெட்டுங்க. அப்படி சாச்சி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிசுறு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சாச்சி பிடிச்சிக்கிட்டு வெட்டினீங்கன்னா இப்போ நேருக்கு நேரம் வெட்டினா வந்து பிசுறு அடிக்கும். அதே அது இப்படி சாச்சி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுறு அடிக்காமல் க்ளீனாக வந்து கட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ க்ளீனாக கட்டிருக்குன்னு. இந்த போட்டு பாருங்கள், பிசுறு அடிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து நேருக்கு நேராக கட்டினது. இங்கிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் ஆகிருக்கும். வேவரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 பக்கம் சூப்பராக வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வெட்டின 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து PVC பைப் வந்து நம்ம வந்து உள்ளே சரி நம்ம வந்து ஃபெவிக்விக் நல்லா ஒட்டிக்கிடுவோம். நீங்கள் ஃபெவிக்விக்கில் என்ன பார்த்தீங்கன்னா எம்சில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குளூ கன் இருந்தால் அது ஒட்டிக்குங்க. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நான் இதை வச்சு ஒட்டிக்கிறேன். வேவரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒட்டியாச்சு. இந்த போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சொறி பார்த்தீங்கன்னா ஒட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்மளுடைய ஃபேன் வந்து மாட்ட போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபேன் வந்து மாட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா DC ஃபேனு 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா DC ஃபேன் எடுத்துருக்கோம். நம்ம போர்ட்டபுளாக சின்னமாக செய்கிறங்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து ஓரளவுக்கு இதுக்குள்ள வைக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த பைப்பில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அதில் மாட்டிக்கிடுவோம். முதல்ல வந்து இந்த பைப்பில் வந்து இந்த ஃபேனை வச்சு அப்படியே வந்து நம்ம வந்து கட்டிக்கிடுவோம். இப்போ இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா அதில் ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலாகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இப்படி வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ போட முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கைத்தை கொடுத்து தான் கட்டணும். கைத்தை கொடுத்து கட்டுறது இந்த இடத்துல உருகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஸ்க்ரூ போகிற கார்னர், இந்த கார்னருக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஸ்க்ரூ வந்து ஏற்றிக்க போகிறோம். ஸ்க்ரூ ஏற்றிட்டு நம்ம வந்து சைடில் கட்ட போகிறோம். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 பக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து ஏற்றியாச்சு. உள்ளே பாருங்கள். இப்போ வந்து ஃபேனை வந்து நம்ம அதில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே கரெக்டாக அந்த ஓட்டைக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு பார்த்தீங்கன்னா லூப் எடுத்து நம்ம வந்து பாருங்கள். இதுக்கு 2க்கும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த கம்பியோ கயிறை வச்சு நம்ம ஈஸியாக கட்டிக்கிறலாம். அந்த மாதிரி இழுத்துலேருந்து கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 சைடு பார்த்தீங்கன்னா கட்டி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த சூப்பராக கட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இன்னமும் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டைட் வச்சுருங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃபுல்லாக டைட் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து டைட்டாக ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா டைட் வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே டைட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு கலடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளுடைய இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம உள்ளே சொருகிட்டு நம்ம வந்து ஃபெவிக்விக் வச்சு நல்லா ஒட்டிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டப்பாக்கில் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து கம்பி ஒன்று எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இந்த கம்பி வந்து கரெக்டாக இந்த உள்ள டப்பாக்கில் போகணும். டப்பாக்கில் போய்ட்டு நமக்கு வந்து ஒரு கட்டமாக ஒரு சதுரமாக வந்து நம்ம வந்து மடித்து வந்து எடுத்துக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா டப்பாக்கில் வந்து நான் கம்பி வந்து அளந்து எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து கம்பி வந்து இருக்குது. இந்த கம்பியை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்படி வந்து மடித்து இந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ரு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த அவுட்ரு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து அளவு எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் மடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மடிச்சாச்சு. இப்போ இதே அளவில் பார்த்திங்கன்னா ஒரு பானா ஷேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரிங் ரிங்ஸ் வளர்ப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ச்சி எடுத்துக்கிடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வளைச்சி எடுத்தாச்சு. இப்போ வளைச்சி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படியே இதையும் பார்த்தீங்கன்னா வளைச்சி விட்டுக்கிறோம் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த வளைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதை வந்து கட்டிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கட்டி எடுத்தாச்சு. இப்போ அந்த கட்டி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கொச்சை கயிறு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் ஆக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பொருள். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி வந்து இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து தண்ணி வந்து தக்க வச்சுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம செடி நேரத்துலாம் கோகோ பீட் தயாரிக்கிறாங்களா தென்னைநார்லேருந்து. கோகோ பீட் செஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பொருள் வச்சு தான் இதை வந்து நம்ம செய்வாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரத்துக்கு தண்ணி வந்து தக்க வச்சுக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லேயராக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சுற்றி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு முடிச்சை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சை போட்டுட்டு அப்படியே நம்ம லேயராக வந்து சுற்றி எடுத்துக்கிடுவோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தகடு மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி எடுத்தாச்சு. இப்போ சுற்றின அந்த கயிறை பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பைப்பு ஓட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டைக்கு வந்து கரெக்டாக நேராக உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக நேராக வந்து வந்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கயிறு உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு நேராக பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிறோன்னா இது வந்து அப்படி வச்சோம்னா நமக்கு நிற்காது. ஓகே, ஓரளவுக்கு நிற்கிது. நம்ம அதனால் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொடுத்து இந்த அப்படியே சேர்க்காம அப்படியே வச்சுருவோம். நிற்க வைக்கிற பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டுட்டு நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கம்பி இருக்குது. இந்த கம்பியை பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து அதில் வச்சு உள்ளே போட்டு நம்ம வந்து உள்ளே சரி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து கரெக்டாக லாக் ஆகி நிற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா கம்பி வந்து நம்ம அளவு எடுத்து கட்டியாச்சு. இப்போ இந்த உள்ளுக்குள்ளது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊறி ஒரு மாதிரி கருப்பு அடித்து வந்து ஒரு மாதிரி வாடெலாம் வரும். அதை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கம்பி உருக்கிட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வேறு கயிறு சுற்றிட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக பார்த்திங்கன்னா தண்ணி அந்த இது சுற்றி இருக்க கயிறு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கரெக்டாக ஃபேன் வந்து இதில் அடித்து நமக்கு வந்து வெளியில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை வந்து பண்ணணும்னா அதே முக்கியமான வேலை. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து இதில் வந்து படுற மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு மோட்டார் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து சின்ன ப்ராஜெக்ட் செய்கிற சின்ன மோட்டார், அதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் செய்கிறக்காண்டி ஒரு மோட்டார் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து போட போகிறோம். இதை போட்டு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஓஸ் மாட்டணும். அதுக்கு தேவையான வந்து ஒரு ஓஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது. அதை பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து அதை வந்து மாட்டிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஓஸ் மாட்டியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து அதுக்குள்ளே வந்து உள்ளே விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒயர் வந்து நமக்கு வந்து பத்தாது. அதனால் அந்த லென்த்தாக வந்து சாய்ந்து போட்டு எடுத்தாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து நம்ம அடியில் போட்டுக்கிறோம். அது வந்து உள்ளே கரெக்டாக அடியில் கிடக்கிற மாதிரி இந்த ஓஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓஸை பார்த்திங்கன்னா இந்த இது மேலே வந்து நம்ம கரெக்டாக வந்து படுற மாதிரி வந்து நம்ம வைக்கணும். இந்த மாதிரி மடித்து கரெக்டாக அந்த கயிறு எந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டியிருக்கோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மடித்து விட்டுறேன். மடித்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு நம்ம வந்து எண்டில் வந்து நம்ம இப்படி மடித்து டேப் அடிச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா டேப் அடித்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடித்து இந்த கயிறில் படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓட்டை போடணும். அதாவது சின்ன ஓட்டையாக போட்டோம்னா அந்த கரெக்டாக அந்த கயிறில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி வந்து வெட்டி விடுறனால தண்ணி வந்து கரெக்டாக வர்ற ஃபோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக கயிறு வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அந்த உள்ளே அப்படி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம வந்து கயிறு வந்து கரெக்டாக வந்து மேலே வந்து தண்ணி நனையும். அதே மாதிரி பம்பு பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக உள்ளே கிடக்கு. நண்பர்களே, பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒயரை பார்த்திங்கன்னா வந்து நம்ம சின்ன ஓட்டை போட்டிருக்கோம். அந்த ஒயர் வர அளவுக்கு இந்த ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே கொடுத்து இருந்தால் எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேனோட ஒயர் இருக்குது, நம்மளுடைய இந்த ஒயர் இருக்குது.
ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து 12 வோல்ட்டு, உள்ளே கிடக்கிற டிசி மோட்டார் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. இந்த ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சப்ளை கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 12 வோல்ட்டை வந்து நம்ம வந்து 5 வோல்ட்டாக நம்ம வந்து இதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 7805 அப்படின்னு ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. அந்த ஐசி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இது தான் பார்த்தீங்கன்னா அந்த 7805 ரெகுலேட்டர் ஐசி. அதில் ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டு 12 வோல்ட் கொடுக்கணும். சென்டர் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்டு, அதில் வந்து நெகட்டிவ் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கடைசி 3வது பின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3வது பின் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் 5 வோல்ட்டு. இதை வந்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோம். 12 வோல்ட்டு சப்ளை பார்த்தீங்கன்னா வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் அந்த ஐசி போட்டு நம்ம வந்து 5 வோல்ட்டாக பிரிச்சாச்சு மோட்டருக்கு போகிற சப்ளை. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம 12 வோல்ட்டுக்கு போகிற 2 ஒயரு. ஃபேனு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு ஃபேனுங்கிறனால பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சேப் ப்ளஸ் கருப்பு சேப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கருப்பு சேப்பு பார்த்திங்கன்னா இதோட ப்ளஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஜாயிண்ட் அடிச்சுக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுல் செட்டப் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படி தான் இருக்கோம். நம்ம வந்து மூடியை திறந்துட்டு நம்ம வந்து உள்ளே தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்ளை கொடுத்துட்டு நம்ம எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு இங்கே செட் பண்ண முடியாது. நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். வீட்டுக்கு எப்படி ஒரு கதை அப்படின்னு செட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பவர் சப்ளை வந்து கொடுத்துருவோம். நம்மளோட பேட்டரி இல்லைங்கிறனால வந்து நம்ம லேப்டாப் சார்ஜருக்கு பார்த்திங்கன்னா சார்ஜரில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். மைனஸ் பார்த்திங்கன்னா வந்து மேலாப்பில் முடிக்கிட்டுருவோம். ப்ளஸ் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவர் சப்ளைலேருந்து கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா உள்ள சென்டரில் கொடுத்தாச்சு. நெகட்டிவ் சைட்லேருந்து வெளியில் தனியாச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து மூடியை திறந்துட்டு மோட்ரு முழுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊற்றி செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளக்கில் அந்த கனெக்ட் பண்ணிட்டான். அப்போ சுவிட்சை போட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்த்துருவோம். சுவிட்சை போட்டுருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து நம்ம சூப்பராக வந்து வேலை செய்யுது. பார்த்திங்கன்னா தண்ணி மோட்ரு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக வந்து நம்ம கையில் வந்து நனைஞ்சிக்கிட்டு வருது. ஃபேனு பார்த்திங்கன்னா சூப்பராக உள்ளே திறந்து காமிக்கிறா. இது பாருங்க, உள்ளே காமி. தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கயிறில் வந்து பட்டு போகிற மாதிரி வந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி இப்படி அழகாக ஊற்றுதுன்னு கயிறு வந்து நனைஞ்சோன்னா நமக்கு வந்து இந்த சைடு வந்து காற்று வரும். இது வந்து மூடிடுவோம். இது வழியே பாருங்கள், சரியான ஒரு சில்லுன்னு வந்து காற்று வருது. பார்த்திங்கன்னா இந்த அருமையாக இருக்குது, காற்று சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா இது வந்து போர்ட்டபுளாக இருக்கனால வந்து நம்ம எங்கேயுமே எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட லீக் ஆகாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2-3 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தண்ணியை வந்து மாட்டி வச்சுருக்கோம். பைப் வந்து பாருங்க, ஒரு சொட்டு கூட தண்ணி வந்து வெளியே லீக் ஆகாது. காற்று பார்த்திங்கன்னா சூப்பராக வருது. இருங்க, உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல ஏதாச்சும் வச்சு செக் பண்ணி வந்துருக்கு. ஏதாச்சும் வைப்போம். பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு காற்று வருது அப்படிங்கிற பேப்பர் வந்து வச்சு கிழிச்சு வச்சுருக்கீங்க பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறேன். அப்படி குளோஸ் பாமிச்சேன் பாருங்கள். இப்படியே நிற்கிதா? கரெக்டாக அந்த இடத்துல வைக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து காற்று வந்து தள்ளுது அப்படிங்கிறத வந்து அமர்த்துறேன். பாருங்கள், அமர்த்திட்டேன். இப்போ திரும்ப போகிறேன் பாருங்கள். சரியான போர்ஸாக வருது. செம்ம கூலிங்காக இருக்குது. கரெக்டாக சூப்பராக வந்து நம்ம உட்கார இடத்துல படுக்கிற இடத்துல வச்சுட்டோம்னா அருமையாக கூலிங்காக சூப்பராக இருக்கும். இது ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்ற ஃபேமிலிக்குன்னா வைக்கணும்னா இது செட் ஆகாது. நீங்கள் ஒரு ஆளாக ஒரு ரூமில் இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஐஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்கும். இதுனா வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட டெம்பரேச்சர் மீட்டர் இல்லை. என்னத்தினா கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருவேன் எந்தளவுக்கு டெம்பரேச்சர் கூல் பண்ணுது அப்படிங்கிறத. இப்போ மச்சான், இப்போ கை வச்சுப்பாரு, சரியான சிலிண்டர் இருக்குது. எப்படி இருக்குது? இருக்க பார்த்திங்கன்னா கூலிங். அந்த கயிறு நனைய பார்த்திங்கன்னா கூலிங் பார்த்திங்கன்னா சூப்பராக ஏறிக்கிட்டு இருக்கு. மக்கள் இங்கே பாருங்க, காற்று பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வருதுன்னு. நான் வந்து அவுட்டரில் இருக்கனால உங்களுக்கு தெரில. ரூமுக்குள்ள வச்சு செட் பண்ணிடுவோமா? வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ஏர்க்குள்ளே பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு காணிச்சு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.